மாதம் அவர்கள் வஃபாத்தாகிய மாதம் சஃபர் மாதம் என்று நினைக்கிறேன். அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வஃபாத்துக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த தொழுகை நேரம், அதாவது 30 வருடங்களாக நம்முடைய நாட்காட்டியில் குரூப் பண்ணப்பட்டு கொழும்புடைய நேரம் அது குரூப் பண்ணப்பட்டு, உதாரணத்துக்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி, 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்று குரூப் பண்ணப்பட்ட கூட்டமைக்கப்பட்ட திகதி உள்ள நாட்காட்டி தான் அது அமுல்ல இருந்து வந்தது. மட்டுமல்லாமல் அந்த தொழுகை நேரம் இந்த நாட்டில் எந்த அளவு பெரிய பரப்பளவுக்கு இதனை அமுலுக்கு கொண்டு வரலாம் என்ற விடயத்தையும் அவர்கள் அன்னைக்கு அவருடைய வணக்க நேர விளக்கத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த கொழும்புடைய நேரத்தில் மையமாக வைத்து அமைக்கப்பட்ட இந்த தொழுகை நேரம் ஹம்பான் தோட்டைக்கு உட்பட இதே போன்று மத்திய மலைநாடுகள் கண்டி பிரதேசம், மாத்தலை, இதே போன்ற அனுராதபுரை வரைக்கும், இது மிக விசாலமான ஒரு பிரதேச வரைக்கும் இந்த கொழும்புடைய நேரத்தை தொழுகை நேரங்களுக்காக அமல்பு செய்ய முடியும் என்று குறிப்பிட்டு, அதே சமயத்தில் புத்தளம், கல்பிட்டி என்ற பகுதிகளுக்கு அது கொழும்புடைய நெட்டாங்கள் இருந்து மேற்கு பக்கமாக இருப்பதன் காரணமாக அதுக்கு தனிப்பட்ட தொழுகை நேரத்தை அவர்கள் அமைத்து கொடுத்து இருக்கிறார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் முகமது பஜி ஹசரத் ரஹிமஹுல்லா, அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய ரிலா ஹசரத், மதீன் ஹசரத் இவர்கள் எல்லாம் அந்த புத்திரத்துக்காக தனியோட தொழுகை நேரத்தை அமைத்து கொடுத்தார்கள். இதே போன்ற மன்னாருக்கு கண்ணியத்துக்குரிய திக்ருல்லா உஸ்தாதுன்னா ரஹிமஹுல்லா அவர்களும் மன்னாருக்கு சொல்லி தொழுகை நேரம் பெரிய உஸ்தாதும் இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் அமைத்து அவருடைய கணித வாய்ப்பு அமைத்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு பெரிய உஸ்தாதும் அவர் ஒப்புதல் கொடுத்த சந்தர்ப்பம், ஒரு சம்பவம் அமைப்பும் இருக்கிறது. இதே போன்று பெரிய உஸ்தாதுனா அவர்கள் அந்த கொழும்பு நேர தொழுகை நேரத்தை அமைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு யாழ்ப்பாணம் என்று வரும் பொழுது குறிப்பிட்ட ஏப்ரலிலிருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் 5 நிமிடங்கள் 6 நிமிடங்கள் கூட்ட வேண்டும். அதாவது உதாரணமாக கொழும்பிலே ஃபஜ்ர் 5 மணிக்காக இருந்தால் வடக்கு பகுதிகளில் அது ஏப்ரலிலிருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் 5 நிமிடங்கள் கூட்டினால் 6 நிமிடங்கள் கூட்டினால் போதும், 5-6 மணிக்கு ஃபஜ்ரை அதான் சொல்ல வேண்டும் என்பதாகவும், கிழக்கு பகுதிகளில் இன்னும் 6 நிமிடங்கள் கழித்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் கொடுக்கப்பட்ட இந்த தொழுகை நேரம், இப்படி ஒரு ஒரு குறுகிய ஒரு 4-5ஆக பிரித்து கொடுக்கப்பட்ட இந்த தொழுகை நேர இந்த விஷயத்தை ஏன் இன்னும் 13 குழுக்களாக பிரித்து, அதாவது 25 மாவட்டங்களில் 13ஆக பிரித்து ஏன் கொடுக்க வேண்டி வந்தது என்று பார்க்கும் பொழுது அதுக்கு முக்கியமாக சில விடயங்களை நான் தொட்டு காட்டுகிறேன். அதாவது கண்ணியமான உஸ்தாதுனா அவர்கள் இந்த 96ஆம் ஆண்டில் இந்த தொழுகை நேரம் அவர்கள் அதை அட்டவணைப்படுத்தக்கூடிய நேரத்தில், குறிப்பாக அந்த தொழுகை நேரத்தை அந்த அச்சிடப்படக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்துக்கு பணியாக யார் இந்த ஸ்தாபர் யார் இந்த தொழுகை நேரத்தை அறிமுகப்படுத்தினார் என்று பெயரிடப்பட்டு அது ஒழுங்கான முறையில் இருந்த அந்த கேலண்டருடைய அமைப்பு காலகாலமாக போகும் பொழுது அதனை தயாரித்தவர் யார், அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் அது எடுக்கப்பட்டு பின்னாடி இன்னும் காலங்கள் போக போக, இன்னும் 10-15 வருடங்கள் காலங்கள் போக போக தனிப்பட்ட முறையில் சிலர் அவர்களுக்கு தேவையான அடிப்படையில் தொழுகை நேர அட்டவணையை பிற பிராந்தியங்களுக்கு, கொழும்புக்கு அப்பாற்பட்ட சில இடங்களுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் வித்தியாசமாக ஆக்கி, சில இடங்கள் 6 நிமிஷங்கள் வித்தியாசமாக்கி, அது வருடாந்த அட்டவணையாக ஆக்கி, இப்படி அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடு இல்லாமல் போய் அட்டவணையை தயாரிக்கக்கூடிய நிலைமை அது உருவாகினது. முதலாவது, அது முக்கியமான ஒரு காரணமாக நாம் இங்கே தொட்டு காட்ட முடியும். 2வது, சஹருடைய நேரத்தை பிற்படுத்துவது என்ற ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமல், இந்த அமலை செய்யும் விஷயமாக மக்களுக்கு உலமாக்கள் ஆர்வம் காட்டுவது, அந்த விஷயத்தில் சஹர பிற்படுத்தும் விஷயத்திலும் நோன்பு திறப்பதில் தீவிரம் காட்டுவது, அதை விரைவு காட்டுவது என்ற விஷயத்தில் ஒரு பொடுப்போக்குத்தன்மை, அதுல மார்க்க சட்டங்களை கவனிக்காமல் அதிலே காட்டக்கூடிய நோன்பு திறப்பதில் காட்டக்கூடிய விரைவும், அதே போல சஹர செய்வதில் ஆகவே பிற்படுத்தும் விடயத்தில் காட்டக்கூடிய பொடுப்போக்குத்தன்மையும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கவனிக்கப்பட்டது. அதை குறிப்பாக ஃபஜ்ருடைய அதான் நோன்பு காலங்களில் நோன்பு பிடிக்கக்கூடிய ரமலான் அல்லாத காலத்தில்
நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் அதானுடைய ஃபஜ்ருடைய அதான் அங்கனைக்கு போகும் பொழுது வாயில இருக்கக்கூடிய கவலத்தையும் அதனை விழுங்கலாம், அதனை துப்பக்கூடாது, அதை விழுங்கலாம் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே அது பரவி அது ஒரு அமலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருப்பது மிகவும் கவனிக்கப்பட்ட ஒரு காரணத்தினாலும் இப்படியான ஒரு இந்த விஷயங்களை இந்த அளவுக்கு ஒரு 13 பிராந்தியங்களா பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக இதே போன்று அதானுக்கு பின்னாடி தண்ணீரும் குடிக்கலாம், வாயில தண்ணீர் இருந்தாலும் அதனை விழுங்கலாம் என்ற ஒரு கருத்தாనికి மக்கள் மத்தியில் இருந்தது காரணத்தினாலும் இப்படியான ஒரு விஷயம் இருந்தது. இதே போன்று 96ஆம் ஆண்டில் இந்த தொழுகை நேரம் அமலுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாடளாவிய ரீதியில் தொடர்மாடி கட்டிடங்கள் இப்போ அபார்ட்மெண்ட்ஸ் அப்போது மிகவும் விரல் விட்டு எண்ணிக்கை அளவிலே தான் இருந்தது மட்டுமல்லாமல் அதிக மாடிகள் கொண்ட கட்டிடங்கள் என்று சொல்ல போனால் குறிப்பாக 1-2 தவிர வேற எதுவும் உயர்வான கட்டிடங்களாக அந்த காலத்தில் இருக்கவில்லை. பின்னால காலங்கள் போக தொழில்நுட்பம் வளர்ச்சி உண்டாக அதுபோல பெரும் பெரும் கட்டிடங்கள் வர 10-15 வருடங்கள் பின்னாடி, இது குறிப்பாக 2015ஆம் ஆண்டுக்கு பின்னாடி பெரும் பெரும் ப்ரொஜெக்ட்ஸ் இந்த நாட்டில் குறிப்பாக எங்க கொழும்பு சிட்டிகள்ல வந்ததின் காரணமாக இதனால இந்த தொழுகை நேரத்தில் சில அறிமுகங்கள் இருந்த நேரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டது. அதே போன்று உலகளாவிய மட்டத்தில் சில சாஃப்ட்வேர் மென்பொருட்களை தொழுகை நேரங்களை கணிப்பதற்கு லேசாக கணிப்பதற்கு ஒரு பிரதேசத்தின் அகலாங்கு நெட்டாங்க அதை பதிவு செய்தால் அதுக்கு பின்னாடி 5 நேர தொழுகை நேரங்களும் அங்கே என்ன செய்யப்படும், அதை லேசாக பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும் என்ற ஒரு லேசான ஒரு விடயம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாஃப்ட்வேரை தயாரித்தவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இஸ்லாமிய அமைப்புகள் அவர்கள் பாவிக்கக்கூடிய இன்புட்ஸ் அது எதுவே என்று தெரியாமல் அதிலே வரக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து கொழும்புடைய அகலாங்க ஒரு பிரதேசத்தை அகலாங்க நெட்டாங்கே பார்த்து கொழும்புடைய நேரத்தை அங்க அந்த அகலாங்க நெட்டாங்க அதிலே ஃபீட் பண்ணி அதுல ரிசல்ட்டாக வரக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நேரமும் அதுவும் வித்தியாசத்தின் இடம் பார்த்து நம்முடைய நேரத்தில் தவறு இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய இந்த அமலில் தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதே போன்று பெரும் பெரும் மாடி கட்டடங்களில் இருந்து சூரியனுடைய மறைவு அதே நம்முடைய கேலண்டரில் குறிப்பிடப்படக்கூடிய மகரிபுடைய நேரத்தை விட இன்னும் பிந்தி சூரியன் மறைகிறது என்ற காரணத்தை முன்வைத்தது. இந்த ஒரு காரணமும் அன்னைக்கு மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டது என்ற வகையில் அதனாலும் இந்த தொழுகை நேரத்தை இன்னும் அது விரிவாக்கம் செய்வது மட்டுமல்லாமல் சாஃப்ட்வேர்களில் ஒவ்வொரு நாளுக்குண்டான தொழுகை நேரம் அங்கே அமலுக்கும் கொண்டு வரப்பட்டதின் காரணமாகவும் இதே போன்று லொஹருடைய நேரம் நம்முடைய லொஹருடைய நேரம் நாம் கொடுத்திருக்கூடிய நேரம் என்பது இன்னும் பிந்தி தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துகளும் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்ட காரணத்தினாலும் இதே போன்று சுபஹுடைய நேரம் எஷாவுடைய நேரம் அதுக்குடைய சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் எத்தனை பாகை எடுக்க வேண்டும், அது 18 பாகையாத்தான் இருக்கவும் வேண்டும். சூரியன் மறைந்த பின்னால் இஷாவுடைய நேரம் 18 பாகை பின்னால் தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அன்னைக்கு வந்ததின் காரணமாகவும் இப்படி முக்கியமான சில காரணங்களினால் இந்த தொழுகை நேரத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையில் இதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா விடயங்களுக்கும் ஒரு பதிலாக நான் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கண்ணியமான பெரிய உஸ்தாதுனா அவர்கள் இந்த இல்முல் ஃபலக் வானியலுடைய அறிவு அதை முதலாவதாக தொழுகை நேரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அட்டவணை, இந்த தொழுகை நேரம் என்பது வெறும் ஹதீஸ் வெறுமனே மார்க்க சட்டங்களை மாத்திரம் கருத்துக்கு எடுத்து அமைக்கப்பட்ட ஒரு அட்டவணை அல்ல. மார்க்க சட்டங்களும் குர்ஆன் ஹதீஸ் இதே போன்று நம்முடைய இமாம்கள் அதற்கு என்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த கொடுக்கப்பட்ட விளக்கங்களுடன் வானியலுடன் தொடர்பு படுத்திதான் இந்த தொழுகை நேரம் அட்டவணை. அந்த வானியலுடன் தொடர்புபடுத்தும் பொழுதும் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் அக்காலத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக வேண்டி வானியல் துறைக்காக அர்ப்பணித்த பொழுது அவர்கள் என்னென்ன ரிசல்ட்களை எடுத்தார்களோ பல வருட காலங்களாக இருந்து ஆய்வு பண்ணி எந்த ரிசல்ட் எடுத்தாரோ அதே விடயங்களின் கருத்துக்கு எடுத்துத்தான் இந்த தொழுகை நேர அட்டவணைகளை
அமைப்பதாக இருக்கும். வெறுமனே மார்க்க சட்டத்திலே ஃபிக்ஹுடைய அதாவது ஹதீஸுடைய நேரடியான கருத்தை வைத்து மாத்திரம் தொழுகை நேரம் அமைப்பதும் அல்ல, அதே போன்று ஹதீஸுடைய கருத்தை எடுத்து ஃபிக்ஹை ஒரு புறம் வைத்துவிட்டு வானியலுடைய தரவுகளை கணக்கில் எடுத்து அப்படி அதை வைத்து மாத்திரம் தொழுகை நேரங்களை அமைத்து மக்கள் மயப்படுத்துவதும் அல்ல. இரண்டையும் இணைத்துத்தான். இதை எப்படி என்று சொன்னால், பிறை விவகாரத்தில் ஒரு ஹிஜ்ரி மாதத்தை ஆரம்பிப்பதில் பிறை பார்த்த சாட்சியங்களை எடுக்கும் பொழுது அந்த சாட்சி சொன்னவருடைய தன்மைகளை ஆய்வு செய்து அதை மற்றும் விவரங்களை அறிந்து மாத்திரம் ஒரு ஹிஜ்ரி மாதத்தை நடைமுறை மாதத்தை 29 ஆக்கி இன்னொரு மாதத்தை ஆரம்பிப்பது அல்ல. மாறாக அதையும் கருத்துக்கு எடுக்கும் பொழுது அவர் பிறை பார்த்தேன் என்று சொன்ன அந்த விடயத்தையும் மஷ்ஹூத் பிஹி அந்த பிறை என்ற அவர் பார்த்ததா சொன்ன பிறையின் வடிவம் சம்பந்தமாக அந்த நாட்டில் அந்த பகுதியில் வானியல் தரவுகள் என்ன சொல்கிறது, அது பார்க்க முடியுமா முடியாதா, அது எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் என்ற வானிய தரவுகளை உதவிக்கு எடுத்துத்தான் ரெண்டையும் வைத்துத்தான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஹிஜ்ரி மாதத்தை ஆரம்பிக்க தீர்மானம் எட்டப்படுகிறது. இதே போன்றுதான் தொழுகை நேரமும் இதே மாதிரி தான். வானியல் மாத்திரம் எடுத்து என்ன அமல் செய்வதும் இல்லை, ஹதீஸை மாத்திரம் எடுத்து அமல் செய்வது இல்லை, ரெண்டையும் ஜம்மு பண்ணி அதே போன்று நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹதீஸ்களுக்கு எப்படி கருத்து வைத்தார்கள், இதனை எப்படி அமல்படுத்தினார்கள், அந்த காலத்தில் வானியல் அறிஞர்கள் எப்படி இதனை முன்வைத்தார்கள் என்ற முழு விபரத்தையும் எடுத்துத்தான் அது அமைக்கப்படும். அந்த வகையில் பெரிய உஸ்தாதுனா அவர்கள் இந்த தொழுகை நேரம் சம்பந்தமாக மட்டுமல்ல, வானியல் துறையில் கால் பதிப்பதற்கு காரணமாக இருந்தது அவர்களுடைய உஸ்தாத் ஷம்சுல் உலமாக்களின் சூரியன் என்று வர்ணிக்கப்பட்ட 1956 வஃபாத்தான மர்ஹூம் அப்துல்லா ஹஸ்ரத் அவர்கள் பெரிய உஸ்தாதுனா அவருடைய உஸ்தாத். அவர் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அப்துல்லா ஹஸ்ரத் யார் என்று சொன்னால் நம்முடைய உஸ்தாதாகிய முகமது பாஜி ஹஸ்ரத் ரஹிமஹுல்லா அவருடைய தந்தை ஆவார். அவர்கள் ஒரு கட்டத்தில் வானியலுடைய ஒரு புத்தகத்தை பெரிய உஸ்தாதுனா அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், இதனை வாசிக்குமாறு. பெரிய உஸ்தாதுனா அவர்கள் வாசிக்கிறார்கள், விளங்கவில்லை. போய் தன்னுடைய உஸ்தாதிட்ட சொல்லி எனக்கு இது விளங்குதில்லை சொன்னாங்க. 2வது தடவை வாசிங்கன்னு சொன்னாங்க. 2வது தடவை வாசித்தார்கள், விளங்கவில்லை என்று சொன்னார்கள். 3வது தடவை வாசித்து விளங்கவில்லை சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார்களாம், வாசிங்க, அல்லாஹ் இதுக்குண்டான விளக்கத்துடைய வாயிலும் உங்களுக்கு திறப்பான் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து அவர்கள் கடைசி வஃபாத்தாகும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய ஒரு அறிவு தான் இந்த வானியலுடைய அறிவு. அந்த அடிப்படையில் தொழுகை நேரம் சம்பந்தமாக 1955-56 ஆண்டுகளிலே காலிக்குண்டான நேரத்தை பெரிய உஸ்தாதுனா அவர்கள் வருடத்துக்குண்டான நேரத்தை அட்டவணைப்படுத்தி விட்டார்கள். பின்னால் அவருடைய தூர நோக்கு நம்முடைய இலங்கையுடைய ஆட்சியுடைய அதாவது அந்த அரசாங்கத்துடைய அமைப்பின் பிரகாரம் அந்த நிர்வாக அமைப்பின் பிரகாரம் தொழுகை நேரங்களை அமைப்பதற்கு அவர்கள் மத்திய இடமாக எடுத்தது கொழும்பை தான். இந்த கொழும்பை மத்திய நேரமாக எடுத்த பின்னாடி பெரிய உஸ்தாதுனா அவர்கள் தொழுகை நேரத்துக்காக அவர்கள் அந்த அட்டவணைப்படுத்தின பிறகு அந்த காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதிகளில் அவர்கள் 40 ஊர்களை அடையாளப்படுத்தி அந்த 40 ஊர்களுக்குமாக தொழுகை நேரத்தை நிமிட வித்தியாசத்தை அட்டவணையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் தொழுகை நேரங்களை அமைத்து அதே போன்று அந்த ஒரு குறிப்பிட்ட மையத்தை எடுத்து இந்தியா, ஈஜிப்ட், இதே போன்று ரியாத் இப்படியான சில நாடுகள், பர்மா அப்படியான இடங்களுக்கும் அமைத்து அதுக்கு பக்கத்து ஊர்களுக்கும் நிமிட வித்தியாசங்களையும் அவர் அட்டவணைப்படுத்தி அவ்வளோ பெரிய ஒரு சேவையை பெரிய சாதனா அவர்கள் செய்து முடித்தார்கள். மட்டுமல்லாமல் தான் செய்த தொழுகை நேரத்தை பிராக்டிக்கலாக வெறுமனே கணித வாய்ப்பாடு மட்டும் அதிலே நம்பி இருக்காமல் அதனை நடைமுறை ரீதியாகவும் தான் செய்தது சரியா என்று பார்ப்பதற்காக காலியிலே மஸ்ஜிதுல் இப்ராஹிமியா தான் கல்வி கற்ற அதே மதரசாவில் உஸ்தாதாகவும் பல வருடம் கடமையாற்றி இருக்கிறார்கள். தீனியா மதரசா உஸ்தாதாகவும் இருந்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் அப்துல்லா ஹஸ்ரத் அவர்கள் ஸ்தாபித்த அந்த மதரசாவிலும் அவர்கள் அதிலேயும் உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். கல்கினிலும் உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். மலைநாட்டிலும் இருந்திருக்கிறார்கள்.
கிழக்கு மாகாணத்திலும் இருந்திருக்கிறார்கள், இதே போல தென்பகுதியிலும் உஸ்தாதாக இருந்திருக்கிறார்கள். அதே போல கடைசியாக ஹசனியா அரபு கலாசாலை இந்த மதரசா 1978ஆம் ஆண்டு அல் இஸ்தாபராம் இருந்து கடைசி வஃபாத் வரைக்கும் அங்கே இருந்து தொழுகை நேரத்தை பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக இதனை எந்த அளவுக்கு சாத்தியப்படும் சரியானதா என்று பார்த்து அதுக்கு பிறகும் அதே சமயத்தில் 1960-70ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நான் அவருடைய கடிதங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் வெளிநாடுகளுக்கு அதாவது ஒப்சர்வேட்டரிஸ் இவைகளுக்கு கடிதம் எழுதி இந்த குறிப்பிட்ட விடயங்களுக்கு இதனுடைய தரவுகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும், இதனுடைய கணிதம் எப்படி அமைந்திருக்க வேண்டும், இதனுடைய வித்தியாசம் எப்படி என்று கேட்டு அறிந்தும் அவர்கள் தன்னுடைய கணக்குகளை இந்த தொழுகை நேர அட்டவணைகளை தயாரித்து இருக்கிறார்கள். சுமாராக 40 வருடங்களுக்கு பின்னால் இந்த பெரும் ஆய்வு கடைசியில் அவர்கள் இதை வெளியிடுவதற்கு முன்னாலும் மீள 85ஆம் ஆண்டுகள் அந்த கட்டங்களில் கூட மீண்டும் அதனை சரிபார்த்து முழு கணக்கில் சரிபார்த்து தான் கடைசியாகத்தான் இது அமலுக்கு முழு நாட்டுக்கும் 94-95ஆம் ஆண்டுகளில் இது வருகிறது என்ற விடயத்தை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் சுருக்கமாக நான் இந்த விடயங்களை முன்வைத்தேன். அது அந்த அவர்களுடைய கடிதங்கள், பல கடிதங்கள் இது சம்பந்தமாக கிப்லா எடுக்கிற விஷயம் சம்பந்தமாக, விரை விவகாரமாக, இல்லை எல்லாம் வானிலோடு தொடர்புப்பட்ட கலைகளாக இருப்பதன் காரணத்தினால் இதில் எல்லாம் அவர்கள் சுயமாக மட்டும் இன்று இல்லாமல் அது தன்னுடைய ஆய்வில் மட்டும் தங்கிவிடாமல் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பலக்கீன்கள், வானில் அறிஞர்களுடன், மர்சதுகள், ஒப்சர்வேட்டரிஸுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தரவுகளையும் எடுத்து என்ன செய்த உத்தியோகபூர்வமாக எடுத்து இதனை சரிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதில் நான் சொன்ன முக்கியமான அந்த விஷயத்தோட ஃபிக்ஹும் ஃபலக்கும் சேருவது ஓட இதை நடைமுறை ரீதியாக எங்களுக்கு பெரிய உஸ்தாதுனா இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த செய்திருக்கிறார்கள் என்று மட்டுமல்லாமல் குறிப்பாக இப்படி 13 பிராந்தியம் பிரிக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் தான் சஹருடைய நேரத்தை பிற்படுத்துவது என்று சொல்வதும், நோன்பு திறக்கூடிய நேரத்தை மிக விரைவுபடுத்துவது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸுடைய வெளிரங்க கருத்தை இதை சொல்லக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் இதனை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், வெறும் கருத்தை மட்டும் சொல்வதனால் அவர்களுடைய ஆர்வ மேலிட்டினால் மார்க்க சட்டங்களை கவனிக்காமல் அமல் செய்யக்கூடிய நிலைமை அங்கே காணப்படுகிறது. இப்ப நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாஜீல் ஃபித்ருடைய அதாவது நோன்பு திறக்க விரைவுபடுத்துவது ஃபர்லா சுன்னத்தா, அது எப்படி மக்கள் மத்தியில சில உலமாக்கள் முன்வைப்பதின் காரணமா மக்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு ஃபர்லான ஒரு கட்டாயமான ஒரு அமலாக இருக்கிறது. எனவே அதான் கேட்ப உடனேயே வாயில் ஈச்சப்பழத்தை போட வேண்டும் என்ற பெரும் எதிர்பார்ப்புடன் அந்த நிலைமைக்கு பழக்கப்பட்டு விட்டார் கடந்த 20-30 வருடங்களாக. இது அல்ல நம்முடைய ஷரியத் நம்மளுக்கு வேண்ட கொள்ளக்கூடிய விடயம் இது அல்ல. குறிப்பாக யாராவது சட்டம் என்ன முக்கியமாக ஒரு விஷயத்தை நாங்கள் நீ விளங்கிக் கொள்ள, உலகத்துல தொழுகை நேர அட்டவணைகள் எந்த நாடு தயாரிச்சாலும் அது தரைமட்டத்துக்கு உண்டான பூமியின் மேற்பரப்பை கவனித்துத்தான் அந்த தொழுகை நேரங்கள் அமைக்கப்படுகிறது. அது எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை முன்னேறி இருந்தாலும் இந்த அடிப்படையில் தொழுகை நேரத்தை அமைக்கிறார்கள். ஆனால் எந்த அட்டவணையில் யார் தொழுகை நேரத்தில் குறிப்பாக கீழே குறிப்பொண்டு போட்டு இந்த தொழுகை நேர அட்டவணை இந்த இடத்துக்கு தயாரித்த அட்டவணை இந்த மீட்டர் உயரத்துக்கு உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தால் அது வேற விடயம். அது இல்லாமல் பொதுவாக ஒரு இடத்தில் ஒரு தொழுகை நேரம் அங்கனைக்கு அமைக்கப்படுவதாக இருந்தால் நாம் முக்கியமாக கருத்துக்கு எடுக்க வேண்டியது இந்த தொழுகை நேரம் என்பது தரைக்கு பூமியின் மேற்பரப்புக்கு, அது உயர்வான இடமாக இருந்தாலும் அது அந்த பிரதேசத்துக்கு அது மேற்பரப்பு தான். கடல் மட்ட உயர்வு ஒரு 500 மீட்டர் உயர்வு என்ற தரவு கொடுக்கப்பட்டிருந்தால், உதாரணத்துக்கு நாம் கொழும்புல இருந்து கண்டி என்பது அதுக்கு அகலாங்க நெட்டாங்க அடிக்கக்கூடிய பொதுவான அந்த அகலாங்க நெட்டாங்குக்கு அது 470-500 மீட்டர் உயரமாக இருக்கும். ஆனால் அந்த உயர்வு எல்லாம் கணக்கெடுக்க அது ஒரு தரை மட்டம், அது எர்த் சர்ஃபஸா தான் கருதப்படும். அந்த இடத்துல இருந்து ஒரு கட்டிடம் ஒன்று 10 மாடி போகுது, அந்த இடத்துல ஒரு மலை குன்று ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இருந்து கட்டிடம் 10-15 மாடி உயர்வு போறத இப்ப அதை கணக்கெடுத்து அந்த எத்தனை நிமிடங்கள் இந்த பேசான அந்த அட்டவணையிலிருந்து எவ்வளவு வித்தியாசப்படுத்தணும் எந்த கணக்கு வரணும், அது வித்தியாசமா அது வேறொரு விஷயம்.
இப்ப இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் தரையை வச்சுதான், அது தரை மட்டமாக கருதி தான் தொழுகை நேரம் எடுக்கப்படும். அப்ப அந்த நேரத்துக்கு உண்டான சூரிய உதயம் தான் அணை கொடுக்கப்படுகிறது, அந்த நேரத்துக்கு உண்டான சூரியன் மறைவு தான் அணை கொடுக்கப்படுது என்ற விஷயமும் கருத்துக்கு எடுக்கணும். இப்ப இன்னைக்கு லொஹருடைய நேரம் தவறு என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். மகரிபுடைய நேரம் சில தவறுகள்னு சில சாஃப்ட்வேரை பார்த்து நம்முடைய நேரத்தை தவறு என்று சொல்கிறார்கள். இஷாவுடைய மகரிபுக்கும் இஷாவுக்கு இடையில 18 பாகை அல்ல, இதுல பாகை வித்தியாசமா எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார்கள். இதே போல ஃபஜ்ருக்கும் ஃபஜ்ரு சாதிக் ட்ரூ டானுக்கும் இதே போல சன்ரைஸுக்கும் இடையில உள்ள நேரம் அது 18 அல்ல, அது 19 இருக்குது. எனவே அது தவறு என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முக்கியமாக இதுல எல்லா தவறு சொல்லக்கூடியவர்கள் யாரும் அசருடைய நேரம் தவறுன்னு சொல்லல. என்னன்னா அசருடைய நேரத்தை கணிப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். எனவே எது லேசாக இருக்குதோ அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டத்தை நம்ம கவனிக்கலாம் இந்த இடத்துல. இப்ப இஷாவுடைய நேரம், குறிப்பாக லொஹருடைய விஷயத்த இப்ப நாங்க சொல்லுவோமே, இது ஒரு செங்குத்தான இது கிழக்குல இருந்து சூரியன் உதயமாகி வரும் பொழுது, காலையில் உதயமாகி வரப்ப இதனுடைய நிழல் மேற்கு பக்கம் இருக்கும், இது நீண்ட நிழலாக இருக்கும். இப்ப அது உயரமாக வர 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 இது சுருங்கி கொண்டு வரும். இந்த நிழல் என்பது சுருங்கி கொண்டு வந்து உச்சிக்கு வந்த பிறகு சில காலங்கள் இந்த பொருளுக்கு நேராக 90 பாகை உச்சியாக இருக்குமா இருந்தா நிழல் இருக்காது. கொஞ்சம் சாய்வான உச்சி அல்லது வடக்கு பக்கம் சாய்வான உச்சின்னா இது தெற்கு பக்கம், இது சவுத் பக்கம் என்னது ஒரு நிழல் இருக்கும். இதே போன்று இந்த உச்சி தெற்கு பக்கம் இருந்தால் வடக்கு பக்கம் நிழல் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப சாயும் மேற்கு பக்கம். உச்சியிலிருந்து அடுத்த செகண்ட் சாயும் பொழுது, மறையிறதுக்கு சாயும் பொழுது, அசருடைய நேரம் மகருடைய நேரம் வரும் பொழுது இதோட நிழல் இங்க கிழக்கு பக்கம் இருக்கும். இப்ப லுஹருடைய நேரத்தை அறிஞ்சு கொள்வதற்கு முதலாவதாக இந்த வடக்கு தெற்கு கோட்டை சரியான கோட்டை அடிக்கணும். இது கணித ரீதியாக பார்க்கறது ஒரு முறை ஒன்று இருக்கிறது மட்டுமல்லாமல் பிராக்டிக்கல் ரீதியாக பார்க்கறதுக்கு சூரிய கடிகாரம் மிஸ்வலா என்பதை வடைய வேண்டும். இது சம்பந்தமாக இந்த தொழுகை நேர நாட்காட்டி சம்பந்தமாக அல் ஹசனி அரபு கலாசாலையில் நம்முடைய கணித்திற்கு உஸ்தாத் அவர்கள் மசீன் ஹசரத் அவர்கள் இன்று காலை ஒரு வீடியோ போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உஸ்தாத் அவர்கள் பெரிய உஸ்தாத் செய்த மிஸ்வலா இருக்கிறது மட்டுமல்லாமல் மசீன் ஹசரத் கூட அவர் செய்த மிஸ்வலாக்கள் இந்த நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது. அதை நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அதில் மிஸ்வலாவை அன்னைக்கு காட்டியிருக்கிறார்கள். வடக்கு தெற்கு கோடை அடிக்கணும். அந்த வடக்கு தெற்கு கோட்டில இருந்து அந்த செகனுக்கு உச்சி ஆகின பிறகு அடுத்த செகனுக்கு அடுத்த நிமிடத்துக்கே சூரியன் நிழல் கிழக்கு பக்கம் விழும் போது சூரியன் மேற்கு பக்கம் போனால் இப்ப லுஹருடைய நேரம் ஆரம்பம். இப்ப இந்த நேரம் என்பது மிகவும் பரிச்சயமாக பெரிய உஸ்தாதுனா அவர்கள் இந்த வெறுமனே கணக்கு அடிப்படை மட்டும் இருக்காமல் அதனை அவர்கள் மிக பரிச்சயத்தோடு பல வருடங்களாக, ஒன்றெண்டு அல்ல, பல வருடங்கள பல இடங்களில் நான் குறிப்பிட்ட மாதிரி இருந்து ஆய்வு பண்ணி எடுத்த தீர்மானம் இது. அப்ப அதுக்கு பிறகு அசருடைய நேரம் பார்க்கும் பொழுது ஒரு பொருள், இந்த பொருளுடைய நிழல் இது 5 சென்டிமீட்டர்னா நிழல் 5 சென்டிமீட்டர் இருக்கிறதோட உச்சிக்கு இருக்கும் போது ஒரு நிழல் ஒன்று இருக்கும். அந்த நிழலையும் கணக்கு எடுத்துத்தான் இந்த பொருளுடைய நிழல். இந்த நிழல் 1 சென்டிமீட்டர்டா, பொருள் 5 சென்டிமீட்டர் தான், 5 சவுண்ட் 6 சென்டிமீட்டர் நிழல் வரும்போது அசருடைய நேரம் ஆரம்பம். இப்ப மகரிபுடைய நேரம் விஷயத்துல தரை மட்டத்துக்கு அமைக்கப்பட்ட தொழுகை நேரம், நாம் பூமியின் தரையில இருந்து நமக்கு நேரடியாக சூரியன் மறையக்கூடிய அந்த வானமும் கடலும் சந்திக்கக்கூடிய தொடுவானம் தெரியுமாக இருந்தால் உலகத்தில் நீங்க எங்க போனாலும் தொழுகை நேரம் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த இடத்துல அன்றைக்கு 6:30 தான் சூரியன் மறைது என்று அட்டவணையில தரப்படுகிறது. எங்கட நாட்டு மட்டுமல்ல உள்ள அட்டவணை நான் சொல்ல, முழு உலகத்திலையும் இது இந்த விஷயத்த பிராக்டிக்கல், இது ஒரு 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 சட்டமாக இங்க பிரச்சனையை நாம கவனிக்கணும். இந்த இடத்துல அட்டவணையை குறை சொல்றதல்ல, அந்த இடத்துல சூரியன் மறைகிறதுக்கு 6:30 என்று இருக்குது. ஆனா 6:30 10 செகண்ட் தள்ளித்தான் சூரியன் சம்பூர்ணமான வட்டம் மறையுது. மேல் மட்டம் 6:30 சரியா கொஞ்சம் விளங்குது, இன்னும் 10 செகண்ட் பிறகுதான் மறையுது என்றால் அங்க தாகீலுல் ஃபித்ர், அங்க மார்க்க சட்டம் சொல்லி கொடுக்கப்படணும். இந்த நேரத்துல நோன்பு திறப்பவருக்கு அந்த முழு சூரியனும் அவருக்கு கண்ணுக்கு மறைந்து தெளிவாக தெரிவதின் காரணமாக அந்த சூரியன் மறைஞ்ச பின்னாடி நோன்பு துறப்பது ஃபர்லு, அது கட்டாயம். இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகு மறைஞ்ச பிறகு துறப்பது, அதுல விரைவுபடுத்துவது சுன்னத்.
சூரியன் மறைய காட்டும் இருப்பது ஃபர்லு. மறைஞ்ச பின்னாடி இன்னும் தாமதிக்காம நோம்பு துறக்கிறதை விரிவு செய்வது சுன்னத். சரி, ஒருத்தர் இருக்கிறார் ஒரு இடத்துல, அவருக்கு தெளிவாகவே தெரியுதே இல்லை, சூரியன் உதயமும் தெளிவாக தெரியுது இல்லை, மறைவும் தெளிவாக தெரியுது இல்லை. இப்ப இவர் அந்த குறிப்பிட்ட தனக்கு தரப்பட்ட அட்டவணையின் பிரகாரம் அவர் அந்த நோம்பு துறக்கக்கூடிய நேரத்துல இவர் கொஞ்சம் தாமதிப்பது மிகவும் பேணுதல். அதான் போகுது, நமக்கு அதான் கேட்குது. நன்றாக ஒரு விஷயத்தையும் நான் இங்கே கவனித்து எடுக்கணும். டைமுக்கு அதான் சொல்லக்கூடிய மாதிரிங்க பள்ளியில அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் டைம் பார்க்கிற விஷயத்துல. இப்படி நடந்திக்குது, இப்படி பல சம்பவங்கள் நடந்திக்கு. எனவே அவர் டைம் பார்க்கிற விஷயத்துல தவறு ஏற்படலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? இதே போன்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய வித்தியாசமும் இருக்க வாய்ப்பு இருக்குது என்றதுனால அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாகவே வாயில ஈச்சப்பழம் போட்டு நோம்பு துறக்காம கொஞ்சம் தாமதித்து துறப்பது அது மிக பேணுதலுக்குரியது. ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாகவே தெரியுதோ, சூரியன் மறைவு தெளிவாக தெரியுதோ, இப்ப இந்த விஷயத்துல கட்டாயமாக சூரியன் மறையும் வரைக்கும் இருந்து தான் நோம்பு துறக்கணும். இப்ப இது தரைக்குரிய சட்டமா இருக்கும் பொழுது மாடியில் இருக்கக்கூடியவர்கள், 10 மாடி அங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், எங்க நாட்டுல எங்க கொழும்பு சிட்டியில இப்ப 10 60 மாடி வந்துட்டு, பெட்டாவுல ஒரு ஒரு கட்டிடம் இப்ப கெட்டப்படுது 670 மீட்டர் உயரம். 670 மீட்டர் உயரம். எங்களோட முஸ்லீம்கள் எப்படியும் உயர் மாடி கட்டிடங்கள் தான் வாழவும் போறாங்க. அங்கே ஒரு உணவகம் வரத்தான் போகுது, ரெஸ்டாரண்ட் வரத்தான் போகுது, எப்படி இஃப்தாருடைய பார்ட்டி அங்க வைக்கத்தான் போறான். உயர் மாடி கட்டிடங்கள்ல ஒரு நல்ல சீனரியா இருக்கக்கூடிய இடங்களை தான் எப்படியும் என்ன செய்ய போறாங்க, நோம்பு தரக்கூடிய இஃப்தார்கள் எல்லாம் வைக்க போறாங்க. எங்களுக்கு அவர்கள் அங்க இருக்கும் போதே கொழும்புடைய நேரம் அடிப்படையில் ரேடியோல அதான் 6:30 தான் சொல்லப்படும். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய உயர்வு இன்னும் 1 நிமிடம் கழித்து 2 நிமிடம் கழித்து தான் நோம்பு துறக்கிறதுக்கு கவனிக்கப்படும். இப்ப நாங்க இன்னைக்கு அட்டவணை இன்னைக்கு தந்திருக்கிறோம். இதனையும் கவனித்து பேணுதலாக இருந்து நோம்பு கொஞ்சம் பிற்படுத்தி ஒரு நிமிடங்கள் பிற்படுத்தி நோம்பு துறக்கிறது மிகவும் பேணுதல். இந்த பேணுதல் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது காட்டியிருக்கிறார்கள், பேணுதலாக இருந்து நோம்பு துறக்கிறது. இதே போல சஹருடைய முடிவு விஷயத்திலேயும் சஹருடைய ஆரம்ப காலத்திலே 30 வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்த ஒரு விடயம்தான் சஹருடைய நேரம். இப்போது தொடர்ச்சியும் சஹருடைய நேரம் பிரிண்ட் பண்ணப்படுகிறது தான். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ சஹர் முடிவு நேரத்தை யாரும் இப்ப கணக்கு எடுக்கிறது இல்லை, அது மார்க்கத்திலே இல்லை என்பதாக ஒரு கருத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சஹர் முடிவு என்பது அந்த காலத்திலே ஆரம்ப காலத்தில் இருந்து பிக்குடைய கிதாபில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமல். இப்பொழுது எங்கட நாட்டுல 4 பாகை வித்தியாசம். ஒரு நாட்டுல 4:30 தான் ஃபஜ்ருடைய அதான் அட்டவணை கொடுக்கப்பட்டால் 4:15 நம்முடைய சஹருடைய விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்ப 4:15 4:30 இடையில திங்கிறதா இருந்தால் மிகவும் கவனமாக இருக்கணும், பேணுதலா இருக்கணும். பேணுதலாக என்னது 4:15 முடிச்சுட்டு தான். ஆரம்ப காலத்தில் இது பேணுதல் இருந்தது, பொதுவான பொதுமக்களிடத்திலும் இது பேணுதல் இருந்தது. இப்பொழுது படித்தவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக இந்த பேணுதல் இல்லாம போய் 4:30 பிறகு அதான் சொன்னாலும் வாயில என்னது சாப்பாடு இருந்தாலும் விழுங்கலாம் என்று எங்கேயோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது அது பால்பட்டு போக நிலைமையில வந்துடுச்சு. அதனால நோன்பை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்துக்கு எடுத்துத்தான் இந்த இப்படியான இந்த 13 பிராந்தியங்களுக்கும் பிரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவை அன்னைக்கு ஏற்பட்டது என்ற விடயத்தையும் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இப்ப சூரியன் உதயம் சூரியன் மறைவு சம்பந்தத்துல இந்த விஷயத்துல ஒன்றிக்கு ஒளிமுறிவு. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ்ல பென்சிலை போட்டா இந்த பென்சில் 2 துண்டாக வெட்டின மாதிரி இருக்கும், சரிதானே? இத மாதிரி நாம மறைய இடத்த வானமும் கடலும் சந்திக்கக்கூடிய இடம் எங்களுக்கு சம்பூர்ணமாக எந்த தடங்களும் இல்லாம விளங்குது. இப்ப சூரியன் மறைந்த பின்னாடி சூரியன் சம்பூர்ணமாக அசல் சூரியன் மறைஞ்சிடுச்சு. மறைஞ்ச பிறகும் எனது ஒளி முறிவின் காரணமாக அங்க ஏதாவது சின்ன மேகங்கள், அதாவது வளிமண்டலவியலுடைய தாக்கம் இருந்தால் வேற ஒரு சூரியன் விளங்கும், வேற இன்னொரு சூரியன் ஒன்று விளங்கும். இதே போல உதயமாகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நான் கிழக்கு மாகாணத்தில் சில சந்தர்ப்பங்களில் பெரிய விவகாரத்தில் நான் பயணித்த நேரம் சூரியன் உதயம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நான் கண்டு நேரடியாக காட்சியை இந்த உங்களுக்கு சொல்றேன். வேறையாக சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துக்கு 5:50 வைங்களேன், ஒரு 5:48 ஆகும் போது 5:47 ஆகும் போது தொடுவானத்தில் சூரியன் உதயமான மாதிரியே இருக்கும்.
அதுக்கு பிறகு அசல் சூரியன் உதயமாறத பார்த்தீங்க. அப்ப இது ஒளிமுறிவு ஒன்று இருக்குது. இந்த ஒளிமுறிவையும் பார்த்து இந்த சூரியன் இப்படி இருக்குது, மறைவுக்குரிய சமயத்தில் இப்படி இருக்குது என்றதையும் பார்த்து, உதயமான சமயத்தில் இப்படி இருக்கிற பார்த்து நம்முடைய அட்டவணை பிழை என்று சொல்லக்கூடிய இதுக்கு வரக்கூடாது. ஒளிமுறிவையும் நாங்கள் வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளவும், அசல் சூரியன் மறைரத்தையும் அசல் சூரியன் உதயத்தையும் நாங்கள் வித்தியாசத்தையும் விளங்கிக் கொள்ளத்தான் வேணும். அப்ப இதெல்லாம் ஒரு நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு ஆலிம், ஒருவர் வெறுமனே ஒரு ப்ரொஃபஷன் மட்டுமல்ல, ஒரு ஆலிம், அதே போல அந்த இல்முல் ஃபலக் சில்சிலாவோட வந்த ஒரு ஆலிம் இதனை அவரை சுமந்து அவரை ஆய்வு பண்ணி அதை பிராக்டிக்கலாகவும் பார்த்து வெளிநாட்டில் உள்ள தொடர்புகளோட அதை தொடர்பு படுத்தி நம்முடைய நாட்டு மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் அந்த காலத்தில் இருந்த அந்நிய ஃபலக்கீன்களோட தொடர்பு கொண்டு அவர்களோட நேரடியாக சந்தித்து பெற்ற தகவலோட எல்லாம் சேர்த்துத்தான் இந்த கிப்லாவையும் அமைக்க மட்டுமல்லாமல் பிற உஸ்தாதுனா அவர்கள் தொழுகை நேரத்தையும் அவர்கள் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த தொழுகை நேரம் என்று வரக்கூடிய நேரத்தில் வானியலுடைய தரவுகள் ஆகவே முக்கியமாக எடுக்கிறது மட்டுமல்லாமல் ஃபிக்குஹையும் சேர்த்தான் எடுக்கணும். எனவே சில கட்டங்கள்ல சூரியனுடைய அமைப்பு, சூரியனுடைய உதயம் அமைப்பு மட்டுமல்லாமல் நம்முடைய பூமி தன்னைத்தானே சுட்டி கொண்டு தன்னுடைய அச்சில் நகர்ந்து போகக்கூடிய அந்த கட்டத்தில் 23 பாகை சாய்வுடன் தன் அச்சில் நகர்ந்து கொண்டு சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பூமி வெறும் சுற்றுவது மட்டும் அல்லாமல் இந்த பூமி இப்படி இருக்கக்கூடிய தரை இது ஒரு தொட்டில் போன்ற 24 மணித்தியாலத்துக்குள்ள தொட்டில் போல இப்படி ஒரு அசைவு, இப்படி ஒரு 24 மணி இப்படி ஒரு அசைவு அசையுது. ஒரு குழந்தை ஒரு தொட்டிலில் இருக்கும் பொழுதே அதுக்கு வசதியாக எப்படி பிறல்றதுக்கு மாதிரி அந்த தொட்டில் அமைவு இருக்குமோ அதை போன்று இப்படியான ஒரு அசைவு 24 மணித்தியாலத்தில் அமைய பெறுகிறது. ஆனால் சில காலங்கள்ல சூரியன் ஓட்டம், சூரியன் அதனுடைய பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கூடிய சமயத்தில் பூமியில் தன்னுடைய சுற்று வேகம் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு சுற்றி முடிப்பதன் காரணமாக வெறும் இதை பற்றி குர்ஆன் அலம் நஜஅலில் அர்ல பிஹாதா, நாம் இந்த பூமியை ஒரு தொட்டிலாக நாம் ஆக்கி தரவில்லையா, ஒரு விரிப்பாக ஒரு குழந்தை தன் தொட்டியில் இருக்கும் பொழுதே தகல்லுப் அந்த இங்கிட்டும் அங்கிட்டும் பெறலக்கூடிய அமைப்பில் போன்றே பகல் நேரத்தில் நாம் வெளியே இறங்கி நாம் சம்பாதிப்பதற்காகவும் இரவில் ராகத்தை பெறுவதற்காகவும் நாம் இந்த பூமியை தன்னை தான் சுற்றி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் இப்படியான ஒரு அசைவுண்டு அசைகிறதுக்கும் ஏற்பாடை பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த விடயம் குறிப்பாக சில கட்டங்களில் முல்லைத்தீவு, இப்ப சூரியனுடைய உதயம் இப்படி ஒரு வாக்குக்கு வரும் ஒரே நேரத்தில். அப்ப முல்லைத்தீவும் கொழும்புடைய உதய நேரமும் ஒன்றாக இருக்கும். ஒரு காலத்துல அது அப்படியே இப்படி இந்த சூரியனுடைய உதயம் இப்படி ஒரு டைமுக்கு வரும். சில மாதங்கள் இப்படி வந்து யாழ்ப்பாணமும் மாத்தறையுடைய நேரமும் உதயம் ஒன்றாக இருக்கும். அதுக்கு பிறகு சூரியன் திரும்ப இப்படி சாய்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மன்னாருக்கும் பொத்துவிலுக்கும் உதயம் நேரம் ஒன்றாக வரும். இப்படியான ஒரு கட்டம், இப்படி அசைவு, சூரியனுடைய இப்படியான அசைவு 6 மாதங்களும் திரும்ப 6 மாதங்களும். எனவே நம்முடைய நாடு 6 பாகைக்கு அகலாங்கு மேலாகவும், அதாவது காலி 5 பாகையிலிருந்து யாழ்ப்பாணம் 9 பாகைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அகலாங்கு சின்ன ஒரு நாடு. இப்போ நெட்டாங்கில் 79 பாகை 51 கலையிலிருந்து 82 சொச்சம் ஒரு நெட்டாங்குள்ள இந்த சிறிய நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால், இனி முக்கியமாக தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி மட்டுமல்ல, அந்த தொழில்நுட்பத்து வளர்ச்சியின் காரணமாகவும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு அட்வான்ஸா என்ன செய்ய பாக்குறாங்கன்னு சொன்னா, நம்முடைய மார்க்க சட்டங்களுக்கு கொஞ்சம் விலகி பெய்த்து அது மாடர்னைஸ் பண்றதுக்குன்னு பாக்குறான். அது மாடர்னைஸ் பண்றது பாக்குறேன். இப்ப நான் மகரிபுடைய நேரத்தை சொன்னேன், மகரிபுடைய இஷாவுடைய நேரம் இதுக்கு உள்ள வித்தியாசம் 17 பாகை ஆக்கணுமா 18 பாகை ஆக்கணுமா, இதே போன்று ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகிறதுக்கு இடையில அது 19 பாகை இருக்குமா என்று பார்க்கிற நேரத்துல தற்காலத்துள்ள வானில் அறிஞர்கள் 18 இருக்கணும் என்று சொன்னது மட்டும் அல்லாமல் நம்முடைய முன்னோர்களும் உலமாக்களும் 18 சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும், இதே மாதிரி அந்த காலத்துல எந்த பொல்யூஷனும் இல்லாத, எந்த ஆகாயத்திலே பொல்யூஷன் இல்லாத நம்முடைய முன்னோர்களுடைய காலத்துல ஃபஜ்ர் என்பது சூரியன் உதயமாக 19 பாகையிலையும் ஏற்படுது என்ற தரவையும் தந்திருக்கிறான். இதே போன்ற இஷாவுடைய நேரத்தை சூரியன் மறைஞ்சி, மகரிபுடைய நேரம் சூரியன் மறைஞ்சி
பதினேழு பாகையிலேயே ஏற்படுகிறது என்ற விஷயத்தை தந்திருக்கிறான். இப்ப இந்த ஆய்வை தற்காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வானிலை அறிஞர் அவுதா என்பவர் தன்னுடைய புத்தகத்துல இந்த ஆய்வு ஒரு மொரோக்கோ நாட்டின் முக்கியமான ஒரு ஆலிம் 1970ஆம் ஆண்டுகளில் எழுதின அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி இது மிகவும் ஆச்சரியமான ஒரு ஆய்வாக இருக்குது, இதனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்றார். அவுதா ஏற்றுக்கொள்றார். இதுல முக்கியமான செய்தி என்ன, அவர் எந்த புத்தகம் ஏற்றுக்கொள்றாரோ அந்த புத்தகம் அல் ஹசனியா மதரசாவில் இருக்கிறது. பெரிய உஸ்தாத் கையிலும் அது இருக்குது. அதையும் இருந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மராஜி பண்ணிருக்கிறார்கள். அப்ப இப்படியான ஒரு தரவும் என்ன செய்ய உலகத்தில் இருக்கு. எனவே தான் அவுதா அவர் தன்னுடைய இந்த தொழுகினர் சம்பந்தமான சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த காணொலிகள் நீங்க பார்க்கக்கூடிய ஐகோப்ல நீங்க போனா இந்த காணொலிகளை பார்க்கலாம். அவர் சொல்கிறார் 18 பாகையில தான் ரெண்டையும் எடுக்கணும். சரி, யாராவது 19ல ஃபஜ்ருடைய நேரம் எடுத்தால், யாராவது இஷாவுடைய 17 பாகையில் எடுத்தால் இது தவறல்ல, இது தவறல்ல என்று தெளிவாகவே அவர் சொல்றார். இதே போல ஒரு கட்டத்துல நாங்க ஐகோப்ல அந்த டிஸ்கஷன்ல இருக்கக்குள்ள 2 விவாதங்கள் போகுது. ஒன்று அவுதாவுக்கு போகுது, இதே போல முஃப்தி சுல்தான் ஆலமுக்கு விவாதம் போகுது. என்ன விவாதம் சொன்னா, சுபஹுடைய நேரம் அவர் சொல்றார் அவுதா 19ல தான் ஏற்படுகிறது. முஃப்தி சுல்தான் ஆலம் பாகிஸ்தான் ஹனஃபி மதஹபை சேர்ந்து சொல்ற 15 பாகை ஏற்படுது. அப்ப 2 டிபேட் போகுது. அவுதா ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் தான் 15 பாகை என்பது. அப்ப இவர் 19 பாகை முடியும் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்துல தற்காலத்துல இந்த வளிமண்டலவியலுடைய மாசுகள் இருப்பதன் காரணமாக யாராவது ஃபஜ்ர் சாதிக்க கண்ணால பார்க்கணுமாக இருந்தால் அதுக்கு உண்டான என்னென்ன நிபந்தனைகள் பேணப்படும் என்பதையும் அவர்கள் புத்தகத்தை சொல்லியிருக்கிறார் அவுதா. என்ஜினியர் அவுதா அதையும் சுட்டி காட்டி இருக்கிறார். எனவே இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்ட தற்காலத்துல எந்தெல்லாம் உள்ளடக்கிறாங்களோ இதனை நம்முடைய முன்னோர்கள் உலமாக்கள் அது அவர்களுடைய நடைமுறையிலேயே பிராக்டிக்கலாகவே அவர்கள்ட்ட இருந்த அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி காரணமா அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு இல்ஹாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சில விடயங்களை செய்ய வைத்தான். அதனால்தான் பெரிய உஸ்தாத் அவர்களுடைய இந்த தொழுகையின் நேரம் அது தற்காலத்திலையும் அதை ஏனைய உலமாக்களாலையும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் அவற்றை இந்த பக்குவம், அவற்றை இந்த மார்க்க அறிவு, அவற்றை இந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு, இதனால பிற்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை நடைமுறைப்படுத்தி அதை எழுதி விட்டு அவர் சென்று விட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் ஒரு நம்பிக்கையான முறையில நாம் இதை நாம் அமல் செய்து கொண்டு வருவோம். நாம் குறிப்பிட்ட நேரம் நெருங்கி விட்டது. எனவே நான் முடியுமான இதனை நான் சுருக்கி தந்திருக்கிறேன். அதுல முக்கியமான 2 தவறுகள் இப்ப இவ்வளவு தெளிவாக இருந்து 2 தவறுகள் நடந்துக்கு. அதாவது இப்ப கேலண்டர் வேற கேலண்டர் பிரிண்ட் பண்றது தானே, பிரிண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கும். சில கேலண்டர்ல முக்கியமாக அந்த தலைப்பு போட்டில்ல. இப்ப எந்த பிராந்தியம் எந்த ஜோன் எடுக்கணுமோ அது தலைப்பு போட்டில்ல. 2வது ஒரு விஷயம் செஞ்சுக்கிறோம், நாங்க இது டெய்லி டைம் கொடுத்திருக்கிறோம், இது ஒவ்வொரு நாளைக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம். அதையும் இப்பே குரூப் பண்ணிட்டான். அது 5 நேர தொழுகையும் ஹனஃபி மதஹபடி சேர்த்துள்ள தொழுகையும் எல்லாம் ஒரே நாள் இருக்கிறதாக அவங்க சொல்லுவாங்க. நாம குரூப் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு விஷயத்துக்கு நாம ஒரு கதவை திறந்து கொடுத்துட்டோம்னால் பின்னால் இன்னொரு காலத்துல என்ன நடக்கும்டா, ஒரே ஒரு வக்து மட்டும் தான் 1 நிமிஷம் வித்தியாசம் வேண்டி அதே குரூப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கடைசி இது ஒரு பிரச்சனை, ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு. அதனால குரூப் பண்ற விஷயங்களை நாம பிரிண்ட் பண்ணக்கூடியவர்கள், நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் யாரெல்லாம் அவங்க கேலண்டர் பிரிண்ட் பண்றீங்களோ இந்த குரூப் பண்ற விஷயத்த அது தவிர்த்து கொள்வது ஆகவே பேணுதல். 2வது விஷயம், இப்போ கேலண்டர்ல சிலவங்க யார் இப்ப கொழும்புல கேலண்டர் பிரிண்ட் பண்றவங்க அவங்க கொழும்புடைய ஜோனை தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, ஜோன் 1 சொல்லி. இப்ப கிழக்கு மாகாணத்தை யாராவது பிரிண்ட் பண்றதா இருந்தா கிழக்கு மாகாணத்துக்கு உண்டான ஜோனை தானே கொடுப்பாங்க. இப்ப இது நடைமுறை சிக்கல். யாராவது கிழக்கு மாகாணத்தை இங்க கொழும்புலேருந்து போறா அவர் அந்த கிழக்கு மாகாண கேலண்டரை கொழும்புல வச்சிருப்பார், கொழும்புல கிழக்கு மாகாணத்துல வச்சிருப்பார். இப்படி மாறி மாறி இடங்கள் மாறி இருக்கக்கூடிய நேரத்துல நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கேலண்டர்ல உள்ள நாம இருக்கக்கூடிய ஊருக்குண்டான ஜோன் கொடுக்கப்பட்ட கேலண்டர் அட்டவணையா என்பது தொழுகை அட்டவணையை நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல். அதை நாம தெளிவாக இருக்கணும். இதே போன்று சமூக வலைத்தளங்கள்ல இப்பொழுது சிலர் அவங்க போஸ்டர்ஸ், தொழுகை நேர போஸ்டர்ஸை ஷேர் பண்ணும் பொழுது கிழக்கு மாகாணத்தை நாங்க ஜோன் 8, ஜோன் 9, ஜோன் 10 எப்படி பதுல்ல போன்றாங்க வேறையாக பிரிக்கப்பட்டிருக்குது, அம்பார பேட்டிக்லோ வேறையாக பிரிக்கப்பட்டிருக்குது, ட்ரிங்கோ வேறையாக பிரித்து இருக்கிறோம், பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது.
இதனை அந்த ஜோன் 8 ஜோன் 9 ரெண்டையும் ஒன்றுபடுத்தி ஏதோ ஒன்றரை டைம் மட்டும் கொடுத்து கொண்டு சமூக வலைத்தளம் கிழக்கு மாகாணத்துடைய நேரம் என்று கொடுத்து கொண்டு போறான். இப்ப இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்துக்கு நாங்க எடுக்கணும். இதுல கொஞ்சம் பிராக்டிக்கல் பிரச்சனை, இதுல வந்து தவறு இப்பயே தவறு நடக்குது. எனவே அதுலேருந்து நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இஷாவுடைய நேரமும் இப்ப நெருங்கிவிட்டது. நான் முடியுமான அளவு சுருக்கமாக தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, யாராவது இந்த நேரத்துக்கு மாற்ற கருத்து உள்ளவர்களாக இருந்தால் அவருடைய மாற்று கருத்துல அவர்கள் இருப்பதற்கு ஷரியத் தாராளமா இடம் கொடுத்து தான் இருக்குது. அவர்களுடைய மாற்று கருத்துல இருக்கலாம். நாங்க அதுல வந்து நாங்க தலையிட போறது இல்லை. அவருடைய மாற்று கருத்தை இருப்பதற்கு ஷரியத் பிறை விடயத்திலும் அப்படி இருக்கிறதுக்கு, இதே போல ஏனைய விடயத்திலும் அப்படித்தானே. மாற்று கருத்துல பொதுவான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குதுண்டா, அதுல எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஒன்றுபட்ட விஷயத்துக்கு மாற்று கருத்து இருக்கிறதுக்கு எல்லா துறையிலையும் மட்டுமல்ல உலகளாவிய விஷயத்திலையும் மார்க்க விஷயத்திலையும் இருக்கத்தான் செய்யுது. அது யாரும் தவிர்க்க முடியாது. அது அவருடைய மாற்றுக்கள் இருக்கிறதுக்கு தாராளமா உரிமை இருக்குது. ஆனா அந்த மாற்று கருத்தை வச்சு சமூகத்துல இப்படி என்றது அடிப்படையே தெரியாம அது தவறு என்று சொல்றது இது சிக்கலுக்குரிய விஷயம். இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். இதுல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். இப்ப 19 பாகை 17 பாகையை விரும்பாதவங்க இல்ல 18 18 இருக்கணும்னு உலமாக்க சொல்லக்கூடிய இருக்கத்தான் செய்யறாங்க. சரி, அது அவருடைய நிலைப்பாட்டை நம்ம விட்டுட்டோம். ஆனா இது வந்து பெரிய உஸ்தாதுனா 19 17 எடுக்கிறதுக்கு அவருக்கு ஆதாரம் இருக்குது. அது அடிப்படையான ஆதாரத்துல இது வருகுது. அது ஷாஃபி ஃபிக்ஹ்ல இருந்து அது வருகுது. அப்ப அதுக்கு ஆதாரம் இல்லாம இல்ல. அப்ப அதைத்தான் நீங்க தரப்பட்டீங்க. எனவே தொழுகை நேரத்தை அமைக்கிறதுக்கு அடிப்படை ஒரு கிரைட்டீரியா உண்டு. நான் அதை முன்னுக்கு சொல்லியிருக்கணும். ஒரு அமல் அதோட நேரம் வருவதற்கு முன்னால் அமல் செய்ய முடியாது. அப்ப அப்படி செஞ்சா அது பாத்தில். ஆனால் கடைசி நேரம், உதாரணத்துக்கு இப்போ லொஹருடைய கடைசி நேரம் சொல்லுவோமே, அசருடைய நேரம் 3:30 சொல்லி, அப்ப ஒருத்தர் வந்து லொஹருக்கு தக்பீர் கெட்டார், அதானு கெட்டார், அதாவது தொழுகிறேன், அப்படி பிற்படுத்துறது ஹராம். ஆனா ஏதோ ஒரு தக்க காரணத்தினா கடைசி நேரத்துக்கு வந்து அன்னைக்கு ஒரு தங்கிடம் ஏற்பட்டு அப்ப அந்த டைம் சொல்ல வேண்டி வந்துட்டு வைங்களேன். இப்ப அவருக்கு சம்பூர்ணமா ஒரு ரக்காத் அசருடைய நேரத்துக்கு முன்னால கிடைக்கல என்று சொன்னா இப்ப அது ஓட்டோவாக அது கல்லாவாக தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அமல் அவர் சம்பூர்ணமாக லொஹர் தொழுதாலும் அசருக்கு உள்ளால் தொழுகிறாரு, அது லொஹரா இருந்தாலும் அதாவது நியத்து வச்சால் கல்லாவில் அது சேரும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அசருடைய நேரத்தை 3:30 முன்னாலே அந்த டைம் வச்சு நான் சொல்றேன், அதுக்கு முதவே இவர் அசருக்கு தக்பீர் கெட்டினாண்டால் அதுக்கு பிறகு 3 ரக்காத் உள்ளுக்கு வந்தாலும் சரி, இவர் ஆரம்பிக்க முன் அசரு நேரத்துக்கு முன்னால இருப்பதன் காரணமாக அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. எனவே கிரைட்டீரியா என்னன்னா, இது அமைக்கும் பொழுது ஒரு அமல் அதுக்குள்ள நேரம் வருவதற்கு முன்னால செய்யப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தான் நம்முடைய ஃபுக்கஹாக்க சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது ஒரு பேசிக் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில தான் இந்த தொழுகை நேரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. எனவே அதனால்தான் சில நேரங்கள்ல 1 நிமிடம் நாம கூட்ட வேண்டிய கட்டங்கள் உருவாகுது. எனவே கண்ணியமானவர்களே, இஷாவுடைய அதானாக இருப்பதன் காரணமாக நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.